சுவையான சாம்பார் சாதத்தை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் சாதத்துக்கு, அந்த அரிசியை எடுத்துகிட்டு நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி நான் இதில் அளந்து வச்சுருக்கேன். அந்த 4 டம்ளர் தண்ணியை விட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நான் மட்டை அரிசின்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த மட்டை அரிசி போட்டதுனால நம்ம நார்மலாக சாதம் வைக்கிறத விட இதை கூடுதலாக ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 12 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் 10 நிமிஷம் வைக்கிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அல்லது 22 நிமிஷம் இதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு விசில் வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு, பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்.